போன படமும் நல்லா தான் இருந்தது. அது அவங்க பிடிக்காத ஏட்டர்ஸுக்கு அது போல் சொன்னாங்க. ஆனால் இந்த படமும் அதை விட பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு பாட்டும் அப்படியே கேட்கும் போது நம்மளுக்கு அப்படியே டான்ஸ் ஆடணும்னு தோணுது. அப்படி இருக்குது தலைவா. என்ன மாதிரி வேற மாதிரி இருக்கு தலைவா. ஆனால் அந்த லவ் சீன் தான் தலைவா என் நெஞ்சை படபடக்க துடிதுடிக்க வச்சது தலைவா. ஏன்னா 14 வருஷம் தலைவா. எப்படி 14 வருஷம்? இப்போல்லாம் ஒரு மாதத்துலேயே விட்டு போயிடுவாங்க. இப்போல்லாம் ஒரு மாதத்துலேயே விட்டு போயிடுவாங்க பெண்கள். ஆனால் 14 வருஷம் ஒரு பொண்ணு காத்து நிற்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெளிவா. எனக்கு அது போல் ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டான். ஏன்னா 14 வருஷம் காத்து நிற்கிறான். எனக்கு யார் காத்து நிற்க மாட்டான். எல்லா இடத்துலையுமே ரொம்ப நார்மலான ஒரு ஃபீல் தான். எங்கேயுமே ஆகாது. நம்ம கதையே நமக்கு வந்து புரியல. நம்ம வந்து ஏதோ ஒரு ஐலாண்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து இவர் சரி பண்ண போகிறாரு அப்படின்னும் போதே நமக்கு அது ஒரு சினிமேட்டிக் ஆகிடுது. அவருக்கு வந்து வயிற்றில் வேல் இருக்கிறத வச்சு தான் அவரை கடவுளாக நினைக்கிறாங்க. நீ எங்கேயோ இருந்து வந்தவன் இல்லை, இங்கேருந்து போனவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்தது. தரமாக இருந்துச்சுண்ணா படம். படம் தரம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு படம். சரியான கம்பேக் ப்ரோ. இதெல்லாம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ படம். கம்பேக்காக தான் இருக்கும். லாஸ்ட் படத்தை விட நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக படம் ஃபைட்டு அதெல்லாம் நிறையா இருக்குது. அது மற்றபடி படம் சூப்பராக தான் இருக்குது. ஃபைட்டு கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் ஃபுல்லாகவே மியூசிக்காக இருக்குது பயங்கரமாக. படம் ஃபுல்லாக மியூசிக்கும் ஃபைட்டு தான் இருக்குது. லவ் ஃபில்மு சொன்னாங்க படம்னா அந்த அளவுக்கு லவ்லாம் இல்லை. மற்றபடி படம் நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஆமாம், ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு சூர்யாவுக்கு ஒரு தியேட்டர் ஹிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை போர்டுக்கே தெரியல. 2.5 hours போர்டுக்கே தெரியல. சூப்பராக போச்சு. இன்னும் பூஜாவுக்கு கொஞ்சம் டைலாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். பவர் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கண்டிப்பாக. ஏன்னா வந்து கங்குவாக்கு கம்பேர் பண்ண முடியாது. அது கொஞ்சம் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி தான் சொல்ல போனால். ஆனால் இது கண்டிப்பாக கம்பேக்காக தான். மெசேஜ் இருக்குது. படம் பார்த்தா தெரியும் கண்டிப்பாக. ஆனால் வந்து எல்லாருமே பார்க்கலாம். ரெண்டுமே தான். இப்போது சூர்யா வந்து இத்தனை நாளாக ஃபேன்ஸ் வந்து நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் சூர்யா ஏன் பண்ண மாட்டாருன்னு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அண்ட் தென் படத்தோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா நார்மல் கார்த்திக் சுப்ராஜோட படம் தான். இட்ஸ் அப்சல்யூட்லி. அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேன்ஸ். லாஸ்ட்டு மூவி கம்பேர் பண்ணுறப்போ இந்த மூவி செம்மையாக வந்திருக்கு. அண்ட் எல்லா போர்ஷன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்கு, மியூசிக்கு, டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆமாம், எல்லாமே உங்களுக்கு படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ஷனாக தான் போகும். ஸோ எல்லாமே உங்களுக்கு புரியும். எங்கேயுமே வந்து உங்களுக்கு புரியாதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. எந்த சீன்ஸுமே இல்லை. ஸோ அந்தளவு சூப்பராக இருக்கும். அவர் கண்ணிலே நடிச்சிருப்பார். கண்ணிலே நடிச்சிருப்பார். பூஜா தேவ் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஜோஜோ ஜாஜோ அவரும் நல்லா நடிச்சிருப்பார். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சூப்பராக இருக்கும். டான்ஸுமே கேரி பண்ணி போயிருப்பார். அந்த ஃபஸ்ட் அந்த பாட்டு ரொம்ப நிறையா புகார் இருந்துச்சு. சூர்யா சார் மொத்த எக்ஸ்பிரஷனே இல்லை அப்படின்ட்டு. பட் அதை வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் தெரியும். கனிமா பாட்டோட சேர்த்து அந்த ஷார்ட்லாம் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும் அந்த இது. ஸோ நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்ஸ் தலைவன் ஃபேன்ஸுக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்கு ஒர்த்து. 1000% கம்பேக் இது. ஆமாம், அதில் கொஞ்சம் மிக்சடு ரிவ்யூஸ். சில பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்ததால். ஆனால் அந்த படமும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இதோட இது கம்பேர் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நடித்து இன்னும் சூப்பராக இருக்குது இந்த படம். அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த படத்தில் ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் நல்லா இருக்குது. அப்புறமா அந்த ஸ்டார்டிங் சீன் அந்த ஒரு சிங்கிள் டேக்கில் எடுத்தேன்னு சொன்னாங்க 15 minutes. அந்த பாட்டோடு சேர்த்து அதெல்லாம் சூப்பராக பக்காவாக எடுத்துருக்காங்க ப்ரோ. ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. It's so great movie, like, you know, it's after a long time I'm watching movie, and Karthik sir direction is outstanding. Like it's I think one of the best film in his career, I think. And Surya sir action is superb, you know. Every scene he comes and everybody like claps, you know. And all the actors, all the artists, they have done very good work. அதே போல் இந்த படத்தில் என்ன ஒரு சொல்ல வராங்கன்னா சிரிப்பு. உங்களை யாராவது நண்பர்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க, அவங்ககிட்ட பதில் சண்டை போடாதீங்க. அவங்ககிட்ட சிரிச்சுட்டு சந்தோஷமாக போயிடுங்க. அதுவே அவங்களோட எதிர்ப்பாயிடும். அதுதான் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு ஃபைட்டர், அவர் ஒரு ரவுடி. அந்த ரவுடிக்கு காதல் என்ற ஒரு விஷயம் வந்தோன்னோ அப்படியே ஆப் ஆயிடுறாரு. அதை தான் இந்த படத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா எப்படியாப்பட்ட விஷயமோ நல்லா உங்கள் வாழ்க்கை போவோன்னு சொல்கிறாங்க. அதான் இந்த படத்தில். ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடும். அதையும் இந்த படத்தில் சொல்லுவாங்க கடைசியில். நன்றி, வணக்கம். அவரோட யூஸ்வல் டிப்பிக்கல் மூவியாகவும் இல்லை. அவர் வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருப்பார். அதுவும் இதில் இல்லை. அதனாலேயே படம் வந்து லோவாக
ப்ரோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா இருக்கும். அதுக்கு மேலே வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுலாம் எதுவும் கிடையாது. செகண்ட் ஹாஃபில் 2-3 ஃபைட் சீன் வருது, நமக்கு அது போர் அடிக்குது. ஒரே மாதிரி சண்டை போட்டவர் இங்கே நின்று சண்டை போடுறாரு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தடவை அங்கே போய் சண்டை போடுறாரு, எல்லாமே ஒன்று தான். அப்படி இருக்கும்போது நமக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. அயனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா பயங்கரமாக இதில் தான் நான் வந்து ரசித்தேன். ஃபைட் சீன்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது, ஓகேங்களா, வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஜெயராம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். கங்குவா வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் போனேன், இருந்தாலுமே வந்து எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. பட் ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்ற ஒரு நேமுக்காக தான் வந்தேன். வேறு மாதிரி செஞ்சு விட்டார். செம்ம ஒரு வைபாக இருந்துச்சு இந்த சாங்கு எல்லாமே. சந்தோஷ் நாராயணனோட பிஜிஎம் பற்றி சொல்லி ஆகும். சாங்ஸ்லேருந்து பிஜிஎம்லேருந்து எல்லாமே சும்மா அடித்து நொறுக்கிட்டார். கண்டிப்பாக சாங் நார்மலாக ட்ரெண்டிங் ஆச்சு. தியேட்டர்லலாம் செம்மையாக இருந்துச்சுங்க. சனா வந்து அவரே வந்து டான்ஸ் போட்டிருந்தார். பூஜா ஸ்டெப்ஸ்லாம் வேறு பயங்கரமாக இருந்துச்சு. சூர்யா ஸ்டெப்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆமாம், படம் செம்ம ஸ்லோவாக தான் இருக்கும். தான் இவர் படம் எப்பயுமே ஸ்பீடாக போகாது, பேட்டை மட்டும் தான் ஸ்பீடாக போவோம், மற்றபடி இதெல்லாம் இது அப்சல்யூட்லி ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இது நார்மல் ஆடியன்ஸுக்குமே, இப்போ ஆக்ஷன் என்ஜாய் பண்ணுற ஆடியன்ஸுக்குமே இந்த மூவி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல மூவி தான், கண்டிப்பாக தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ பூஜா ஹெக்டேவாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், ஸோ கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷனாக இருக்கட்டும், சனாவோட மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. சொல்லியிருக்காரு, அது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். நல்ல சப்ஜெக்ட் தான், எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ சூர்யா வர சீன்ஸ் எல்லாமே தியரட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா இருக்கும். மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயண் வேறு லெவலாக போட்டிருக்காரு. கரெக்டான ஒரு டைமில் எந்தெந்த சீனில் பிஜிஎம் வருமோ அங்கெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காரு ப்ரோ. அப்புறமா ஆக்ஷன் வந்து வேறு லெவலாக ப்ரோ.